பிஜேபி தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெய்பாண்டா அவர்கள் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். விஜய் நெகிழ்ந்து கொடுத்திருக்கிறார். நான் கோலக்கலை சீனிவாச ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ரஜினிக்கு இப்படிதான்டா சொன்னேன். இவங்க எல்லாரோட பிளானும் விஜயை வச்சுதான். ஏன்னா சிரஞ்சீவி மாதிரி நீங்க வேஸ்டா போயிடாதீங்க, என்ன மாதிரி சக்சஸ்ஃபுல்லா வாங்க அப்படின்றத பவன் கல்யாண் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. என்னன்னா ஜனநாயகன் 500 கோடி பிஸ்னஸ் பண்டில் ஆயிடும். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகிற டைம்ல இவங்க சிபிஐ வச்சு இறுக்கி இவர் தான் காரணம்ன்ற மாதிரி வந்தானுங்கன்னா சிபிஐ அவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு ஃபுட்டேஜ் தான் அவங்கள கரூரை நோக்கி பயப்பட வச்சிருச்சு. இது இருக்கிறதுலே கீழ்த்தரமான செயல் இல்லை. அதுதாங்க தற்குறித்தனம். இவங்க சாதகமா பேசின 2 வீடியோ எடுத்து போடுறாங்களே தவிர பாதகமா இவங்க கிட்ட பேசினவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த வீடியோக்களை இவங்க போடல. 41 பேர் செத்தாங்க. உங்களுக்கு 2 வீடியோ தான் கிடைச்சதா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். விஜய் அவர்களோடு பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறங்கி இருக்கு. அதிமுக இன்னொரு தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் மீடியேட்டரா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. விஜய்க்கு அட்வைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி ஆந்திராவில் அவர் ஒரு துணை முதலமைச்சர் ஆனார் அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி விஜயை அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி நீங்கள் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். அவர் அங்கே போகிறார், இங்கே போகிறார் அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு தகவல்களை சோக்கால் பத்திரிகையாளர்கள், சோக்கால் அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க, ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அங்கே போகிறார், இங்கே போகிறாருன்னு சொல்லக்கூடிய அவர் எப்போது கரூருக்கு போகிறான்றத சொல்ல மாட்டாங்க. அது வேற விஷயம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சார், பவன் கல்யாண் கிட்ட போய் KS ராதாகிருஷ்ணன் பேசினாரு. அவர் சிரஞ்சீவி மாதிரி நீங்கள் வேஸ்டாக போயிடாதீங்க, என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க அப்படின்றத பவன் கல்யாண் மூலமாக விளக்க சொன்னார். இன்னும் பவன் கல்யாண் விளக்கலை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதாவது தொடர்புக்கு மிக மிக அரிதானவர் தான் விஜய். அவரை அவ்வளோ சீக்கிரம் தொடர்பு கொள்ளவே முடியாது. ஜெயலலிதாவாவது பரப்பன அக்ரஹாரால தீர்ப்பு வாங்கிட்டு விடுதலைன்னு குமாரசாமி விடுதலை பண்ணோன்னே 1 வாரம் தான் தூங்கிச்சு. அடுத்த வாரம் ரெடியாகி வெளில அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதின்னு பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த மனுஷன் கரூரில் சம்பவம் நடந்தது 27, இன்னையோட சேர்த்து 25 நாள் ஆகுது. ரைட்டா? புஷி ஆனந்த் கூட அவங்க பொண்டாட்டியோட 25வது திருமண நாளை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அது புகைப்படம்லாம் போட்டாரு. நான் கேட்டேன், விஜய் புகைப்படம் போட்டாரா? நான் இல்லை, புஷி ஆனந்த் தான் புகைப்படம் போட்டிருக்காரு. ஆனால் தீபாவளியே கொண்டாட வேணான்னு சொன்னீங்க, துக்கம். நீங்கள் 16 நாள் துக்கம்னாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, இவ்வளவும் சொன்னாரு. ஆனால் திடீர்னு கல்யாண நாள்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க சார். இது பவன் கல்யாண் விஜயோட இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணலை. அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. என்னன்னா ஜனநாயகன் 500 கோடி பிஸ்னஸ் பண்டில் ஆயிடும். ஜனநாயகன் வெளியில வரணும், பிரச்சனை இல்லாம வெளில வரணும். அதுக்கு விஜய் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டிலேயே இருக்கணும். ஏன்னா அதில் ஒரு டைலாக் வருது, என்னடா ஃப்ளைட் வாங்குறீங்க ரஃபேலு, அங்கே பாகிஸ்தானில் போனால் 4 ரஃபேல் அடிச்சு போட்டாங்க அப்படின்னு ஒரு டயலாக் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்? எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அதை வைக்கணுமா வேணாமான்றது டிஸ்கஷன். அதுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறாங்களா? அதை வச்சா ஆபரேஷன் சிந்தூரை விமர்சிச்ச கதை. ஆமா, படம் வெளில வராது. கொள்கை எதிரி பாஜக, கொள்கை தலைவர் தந்தை பெரியார். அதை வச்சு பெரியார் வசனங்கள் எல்லாம் போட்டு பாஜகவை விமர்சனம் பண்ண ஏராளமான டைலாகு படம் ஃபுல்லா இருக்கு. இப்போ அதை எப்படி கொண்டு வர்றது?
இப்போ கொண்டு வந்தா கரூர் சம்பவத்தை வச்சு ஆப்படிச்சிட்டாங்கன்னா. இது போன்ற சூடான அரசியல் செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரைக்கும் தெரிந்து கொள்வதற்கு வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதற்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பதான் சிபிஐக்கு 2 ஐஜிஸை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க 2 ஐஜிஸ், 2 பேரும் டோட்டல் வேஸ்ட். இங்க சரின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க, இன்னொருத்தரை போட்டிருக்காங்க. அவங்க வந்து டெல்லிக்கு ஒருத்தர் சிஆர்பிஎஃப், இன்னொருத்தர் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு போயிருக்காரு. அவரை வந்து அந்த ஜட்ஜோட சேர்ந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வந்து ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வாங்கி கேட்டிருக்காங்க. இன்னொரு டிஸ்கஷன் போகுதுன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் கேரவானில் கொடுத்தா கேரவானில் பண்ணதெல்லாம் வெளில வருமே, பரவாயில்லையா? பேசினது உட்பட ஜனங்க செத்து உழுறத வந்து ட்ரோன் ஷாட் கேமராஸ் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கு. இந்த சைடில் ஜனங்க செத்து விழும்போது இவர் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆடுறாரு. ஜனங்க செத்து விழும்போது டான்ஸ் ஆடினா ஒரு தானை தலைவன் யாரு? ஏன் கரூருக்கு போக மாட்டாரு தெரியுமா? கரூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது பிஜேபியோட யூடியூபா, அது பேரையும் நான் சொல்ல விரும்பலை, அந்த யூடியூப் அமைச்சு அவங்கள எல்லாரையும் பேட்டி எடுக்க வச்சு, விஜய் வந்து எங்களுக்கு தெய்வம் மாதிரி. ஒருத்தர் வந்து சம்பவம் நடக்கும்போது விஜய் எல்லார்கிட்டையும் ஃபோனில் பேசுகிறாரு. பேசும்போது அவர் தலித்துகளை வந்து புறக்கணிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. ஆமாம், 20 லட்ச ரூபா பணம் போன உடனே அவர், ஏங்க என் தம்பி செத்து போயிட்டாங்க, அடுத்தது நான் இருக்கேங்க விஜய்க்கு, நான் போவேங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஒரு அம்மா வந்து, நாங்கள் வந்து விஜயை பக்கத்தில் பார்த்தோம், அது எவ்வளோ பெரிய புண்ணியம், இன்னும் அதுக்காக எங்கள் பிள்ளைய நாங்கள் பலி கொடுத்துட்டோம். குழந்தைய 2 குழந்தைய பலி கொடுத்த அம்மா கூட அப்படிதான் பேசு. ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு ஃபுட்டேஜ் தான் அவங்கள வந்து கரூரை நோக்கி பயப்பட வச்சிச்சு. திட்டுறாங்க விஜய. இன்னொரு புறம் வந்தானா செருப்பை கழட்டி அடிப்போம், நாங்கள் விட மாட்டோம் அவனை, செருப்பை கழட்டி அடிப்போம், அவன் என்ன பண்ண அவன் அப்படின்ற கோபம் வந்து கடுமையாக வெளிப்பட்டுச்சு. அந்த பகுதியில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு அந்த கோபம் இருக்கு. செத்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தவங்களுக்கு மொத்தம் 32 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க. 10 லட்ச ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட், 20 லட்ச ரூபாய் இவர், 2 லட்ச ரூபாய் தொண்டு நிறுவனங்கள், காங்கிரஸ், அது இதெல்லாம் சேர்த்து ஒரு 32 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க. 32 லட்ச ரூபாய் வாங்கின பிறகும் அந்த மக்களுக்கு வந்து விஜய் மேலான கோபம் தீரவே இல்லை. இவங்க எடுத்து போடுற வீடியோலாம் ஒரு சாம்பிள் சும்மா. அதாவது இவங்களுக்கு பாசிட்டிவா வரக்கூடியது மட்டும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று வச்சிருக்காப்புல ஆதவ். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல பல பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாருக்கும் பெய்டு. அவர் ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜி அமைக்கணும்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அண்ணாமலையுடைய வார் ரூம் மாதிரி ஆதவ் அர்ஜுனுடைய வார் ரூம் தான் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன். அது ஐபேக் காலத்துலேருந்து அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த், ரியல் ஸ்ட்ரென்த். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய ஃபீடெல்லாம் கூட அந்த ஆள் காதில் ஏறாது. காதில் ஏறினா இப்படிலாம் பேச மாட்டார், ஏடா விடுமா. அந்த வாய்ஸ் ஆஃப் காமனில் வரக்கூடிய வெர்ச்சுவல் வாரியர்ஸ், இவனுக்கு தான் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ். எப்படா ஒருத்தன் குழந்தைய இழந்தவங்க, தம்பி இழந்தவங்க. இல்லை, இதுதான் எனக்கு இப்போ ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து சில தேர்தல் பரப்புரை அதை பற்றி செய்தி சேகரிப்பது, தேர்தல் காலங்களில் போய் களத்தில் போய் செய்தி சேகரிக்கிறது, உங்களவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டாலும் என் அளவுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் போய் பார்க்க போனால் மக்கள்கிட்ட போய் பேசும்பொழுது, சாதாரண எளிய மக்கள்கிட்ட பேசும்பொழுது அவங்க ரொம்ப வெளிப்படையாக சில உண்மைகளை பேசுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது வந்து மக்களை குறை சொல்வதற்காக நான் சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் வயதான ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, எந்த கொள்கையும் சாராத, இல்லை எந்த கட்சி பின்னணியும் இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காசு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லுவாங்க. பட் அந்த பர்டிகுலர் அம்மாவோட கருத்து மக்களோட கருத்தை நம்ம எடுக்க முடியாது. அதை கொண்டு வந்து நாம வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்து பாருங்க, மக்கள் எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, மக்கள் வந்து முட்டாள்கள், மக்களுக்கு காசு கொடுத்தா போதும் அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பரப்புரையை கொண்டு போய் ஒரு ஊடகம் சேர்ப்பது வந்து அறமற்ற செயல். அதை வந்து மக்களுடைய கருத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யாரோ ஒருத்தர் 2 பேர் பேசுற மாதிரி. அப்படிப்பட்ட கருத்து அவர்களிடம் இருக்கும் போதும் கூட அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடாது, இதுதான் ஊடக மரம் அப்படின்னு இருக்கும் பொழுது, நீங்க சொன்னது போல 41 பேர்ல ஒரு 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு, எங்களுக்கு குழந்தை இறந்தாலும் கூட பரவாயில்ல, எங்களுக்கு விஜய் தான் முக்கியம்,
அடுத்து இழப்பதற்கு, விஜய்க்காக இழப்பதற்கு என்னுடைய இன்னொரு குழந்தை இருக்கு, இப்படிலாம் பேச வைக்கிறது இது என்ன முதல்ல அவங்க உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படி ஒரு விஷயத்தை செய்து காசு கொடுத்து அந்த விஷயத்தை செய்துனாலும் கூட, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து காசு கொடுத்து அதை செய்யலை, மக்களே இயல்பா பேசுறாங்கன்னாலும் கூட இதை அந்த கட்சி கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது, அதுதான் கேள்வி. அறத்தின் பக்கம் நின்று அதை கொண்டாடக்கூடாது தானே, அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது தானே, மக்களை காட்டி கொடுக்கறது மாதிரி இல்லை அது. நான் தான் உங்ககிட்ட கேட்கறது. ஆமாங்க, இது யாருமே செய்ய மாட்டாங்கங்க. போபால் கேஸ் ட்ராஜடி ஆகட்டும், கும்பமேளால செத்தவங்களாகட்டும், ஐபிஎல் இதில் செத்தவங்களாகட்டும், இல்லைன்னா ஜெயலலிதா, நாங்களாம் ஜெயலலிதா வந்து மகாமகத்தில் 50 பேரை சாவடிச்சதை பார்த்தவனுங்க. நாங்கள் அங்கே யாருமே ஜெயலலிதாவை பாராட்டிலாம் யாரும் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒருத்தர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க, அங்கே ஒரு சௌறு இடிஞ்சு விழுது, 50 பேர் உள்ளே போயிடுறாங்க, தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க, இறந்துடுறாங்க. இதுதான் நடந்தது. பல தீ விபத்துகளை பார்த்துருக்கோம் நம்ம. இந்த கும்பகோணத்தில் பள்ளி தீ விபத்து ஒன்று பார்த்துருக்கோம். அங்கேயும் வந்து யாருமே வந்து அந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு ஆதரவாலாம் சொல்லவே இல்லை. ஆமாம், ஸ்ரீமதி வழக்கில் கூட அவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும்போது கூட அதில் பாதிக்கப்பட்டு 600 பேர் இன்னைக்கு கேஸ் வாங்கிட்டு கோர்ட்டுக்கும் இதுக்குமா வாழ்க்கையை இழந்து நிற்கிறானுங்க. தலித் இளைஞர்கள் பண்ணது திமுக அரசு தான். ஆனாலும் அந்த தலித் இளைஞர்கள் வந்து அந்த கேஸை வாங்கினாலும் உறுதியாக நிற்கிறான். ஆமாம், நாங்கள் பண்ணோம், அந்த பொண்ணுக்கு அநியாயம் நடந்தது, நாங்கள் பண்ணோம், அதுக்காக நிற்போம், ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்றதுல அவன் உறுதியாக இருக்கான். 600 பேர், ஒரு சவுக்கு சங்கரை நீங்கள் விலைக்கு வாங்கிடலாம், ஆனால் 600 பேர், 600 இளைஞர்கள் அங்கே வந்து உயிரோட நிற்கிறான், பேசுகிறான், ரைட்டா, வழக்கு வாங்கிட்டு நிற்கிறான். ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் வந்து தமிழகத்தோட மக்களுடைய பிரதிநிதிகளாக என்றைக்குமே இருந்ததில்ல, அவங்க உருவமும் கிடையாது. ஃபெலிக்ஸை பேச வைக்கலாம், சவுக்கு சங்கரை பேச வைக்கலான்னா அதுதான் ஸ்ரீமதிக்கு நியாயம் கேட்டு போராடின மக்களோட கருத்து நீங்கள் எடுத்துக்க முடியுமா? இன்னைக்கு 600 பேர் வந்து கேஸ் வாங்கிட்டு, எஃப்ஐஆர் வாங்கிட்டு, சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு மாதம் கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறான்ல, ஸ்ரீமதி அம்மாவோட சேர்ந்து நிற்கிறான்ல அந்த 600 இளைஞர்கள், தலித் இளைஞர்கள், அவங்கள நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ அதுதான் வந்து மக்களுடைய கருத்து. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு தமிழகம், நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு போடுற ஒரு சம்பவத்தை சொன்னீங்க, மேற்கு பக்கம் எல்லாமே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட நான் பார்த்தேன். அப்போ கூட வந்து காசு கொடுத்து ஓட்டு போடக்கூடிய ஜனங்க வந்து இருந்தாங்க, பட்டியா அடிச்சாங்க, அப்படி அடிச்சாங்க, அப்படி கேளுங்க. ஆனாலும் எல்லாரும் காசு வாங்கிய அதிமுகவினரும் இருந்தாங்க. ஆனா அவன் அதிமுகவுக்கு தான் போட்டான். ஆமா, எதிர்கட்சிகளுக்கு இப்போ ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம், டிடிவி தினகரன் எவ்வளவு காசு கொடுத்தாருன்னு. 20 ரூபா நோட்டு லேட்டர் ஸ்டேஜ், அதுக்கு முன்னாடி காசு கொடுத்துட்டான், 2000 ரூபாய் கொடுத்துட்டான் அவன். அப்போ வாங்கினவங்க கூட திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டான், இவனுக்கு ஓட்டு போட்டவங்க இவனுக்கு ஓட்டு போட்டான். காசு வாங்கினவங்க எல்லாம் வந்து காசு வாங்குறவங்களே மனசாட்சிக்காக ஓட்டு போடக்கூடிய சமூகம் இருக்கக்கூடியது. இல்லைன்னா கொங்கு பகுதிகளில் வேலுமணி வந்து நிறைய காசு வந்து அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அதே மாதிரி எம்பி எலெக்ஷன்லையும் பயங்கரமாக டிஸ்ட்ரிபியூஷன் 2 சைட்லேயும் நடந்தது. ஆனால் எம்பி தேர்தலில் திமுக தான் ஜெயிக்குதுங்க. ஏடிஎம்கே எம்பி தேர்தலில் பொள்ளாச்சியிலையும் ஜெயிக்கல, கோவையிலையும் ஜெயிக்கல, நீலகிரிலையும் ஜெயிக்கல, எங்கேயும் ஜெயிக்கல. அப்போது ஓட்டுக்கு காசு வாங்கினவங்க கூட, அப்போ போன தடவை அந்த மக்கள் வந்து ஏடிஎம்கே கிட்ட தானே காசு வாங்கிட்டு ஏடிஎம்கேக்கு தானே போட்டாங்க, அவங்க எப்படி இந்த முறை திமுகவுக்கு போட்டாங்க? ஸோ முடிவு என்பது அவங்களது மாறுது. ஸோ காசு வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இல்லை. என்னதான் காசு கொடுத்தாலும் மக்கள் ஒரு முடிவு எடுத்தா அதை தான் செய்வாங்க. நீ வந்து 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க, இல்லை 32 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கன்றதுனால என்னைக்கோ செத்து போன எங்க அண்ணனுடைய சோகம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். எங்க குடும்பம் நிர்மூலமானதுக்கு காரணமே அவனுடைய அந்த தற்கொலை தான். ரைட்டா, 2 அக்காங்க, நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன், 9வது படிச்சுக்கிட்டு. இதுவே வந்து எனக்கு பாதிக்குது. எனக்கு குளுக்குன்னு தண்ணி வரும். அந்த பேங்க் பக்கத்துல சாதாரணமா கார் ஓட்டின்னு போகும்போதே நான் அழுதுருவேன். ஏன்னா அது வந்து அண்ணனோட நினைவு. அப்படி இருக்கும்போது ஒரு அநியாயமா மிதிப்பட்டு அடிப்பட்டு ஒருத்தர் சாவக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா,
அதை பார்த்த உறவினர்களோட சோகத்தை வந்து எப்படி சாதாரணமா அவங்க விஜய்னா வந்துட்டோம், விஜய்னா அப்படி ஆயிட்டோம், விஜய்னா தெய்வம்னு சொல்லுவாங்கன்னு நீங்க போர்ட்ரே பண்றீங்க. உங்களுக்கு சாதகமான ஊடகத்தை வச்சு போர்ட்ரே பண்றீங்கன்னா இது இருக்கிறதுலே கீழ்த்தரமான செயல் இல்லை. அதுதாங்க தற்குறித்தனம். நான் சொல்றேன், மக்களே அப்படி பேசினாலும் கூட அதை ஒளிபரப்பலாமா? முதல்ல அதை வைத்து கொண்டாடலாமா? அதை வச்சு தன்னுடைய இமேஜை உயர்த்தணும்னு யோசிக்கலாமா? யோசிச்சா அந்த மனுஷன் யாரு, அந்த கட்சி யாரு? அதனாலதான் அவர் கரூருக்கு வருவதற்கு அவர் என்னைக்குமே தயாரால. அவர் 20 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி கொடுக்கலான்னு பிளான் பண்ணாருன்னா, ஒரு 40 டேபிள் போட்டு 40 டேபிள் அந்த குடும்பத்தை உட்கார வச்சு, இவர் மேடையில் அவங்கள ஏத்தாம ஒவ்வொரு டேபிளுக்காக உட்காந்து இவர் அழுது சோகத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு தான் அந்த 20 லட்ச ரூபா கொடுக்கலான்னு பிளான் பண்ணாரு. ஆனா அது அப்படி கொடுத்தா பிரச்சனை வரும். ஒருத்தன் டேய் படுபாவி கொண்டுட்டியாடா அப்படின்னு பணத்தை வாங்குறவங்க வாரிசா இருக்கலாம், வாங்காத ஒரு குடும்பம் உட்காந்துருக்குள்ள, டேய் பாவி கொண்டுட்டியாடா படுபாவி, லேட்டா இவ்வளோ பந்தா பண்ணி எங்களெல்லாம் மிதிச்சே சாவடிச்சிட்டியாடான்னு ஒருத்தன் குரல் எழுப்பினான்னா அதான் அன்னைக்கு லைவ், அதான் அன்னைக்கு செய்தி. அதுக்கு பயந்து தான் விஜய் இன்னைக்கு வரைக்கும் போகாம இருக்கிறதுக்கு காரணம். அவர் 25 நாள் ஆச்சு. ஆனா போகாம இருக்கிறதுக்கு வேற காரணங்கள் எல்லாம் சோக்கால் பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு மண்டபம் கொடுக்கல, காலையில மண்டபம் கொடுத்தவங்க சாயந்தரம் மண்டபத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. 2 மண்டபம், பிடிஆர் மண்டபம், கேடிஆர் மண்டபம், 2 மண்டபத்தையும் ஆதவ அர்ஜுனா போய் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு அவர் தங்குறதுக்கான ஒரு இடம், அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பாஷான ஒரு மினி ஹோட்டல்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டார். ஆதவ அர்ஜுனா போய் 2 மண்டபத்தை பார்த்தாரா இல்லையா? 13ஆம் தேதி போறீங்களே போனீங்களா? 17ஆம் தேதி போறீங்களே போனீங்களா? கிரீன் காரிடார் பண்ணுங்க, ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுங்க, எங்களுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்ன மாதிரிலாம் நீங்க சொன்னீங்களே. அதுக்கெல்லாம் அந்த செக்யூரிட்டி கண்டிஷன்ஸுக்கெல்லாம் நீங்கள் சாட் ஜிபிடியில் பார்த்து அதெல்லாம் போட்டிங்களே, அதெல்லாம் பார்த்து கூட ஏங்க இப்படிலாம் சாட் ஜிபிடியில் பார்த்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்து வேற பெட்டிஷன் கொடுங்கன்னு உங்களை கெஞ்சினாங்களே. ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சிருந்தா விராட் கோலி மேலே அங்கே கேஸ் போட்டாங்க கர்நாடகாவில், அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்கலாம்ல. இது வரைக்கும் போடவே இல்லையே. எந்த ஒரு தலைவரும் தனது தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்னு சிஎம் பேசுற அளவுக்கான ஸ்டேட் கவர்மெண்ட் தானே இது இருக்கு. இங்க அது மேல நமக்கு விமர்சனம் இருக்கு, அது விமர்சனம் வேற. ஆனா அந்த மாதிரி தானே இருக்கு, வேற எதுவும் பண்ணலையே, உங்களுக்கு அகெயின்ஸ்டா எதுவும் பண்ணலையே, ரைட்டா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் போல? ஆனா பப்ளிக் ஆங்கர்ன்றது பெருசு, சாவுன்றது பெருசு, உயிரிழப்புன்றது பெருசு, அங்கே வெடிக்கக்கூடிய ஃபீலிங்ஸ்ன்றது பெருசு. இவங்க சாதகமாக பேசின 2 வீடியோ எடுத்து போடுறாங்களே தவிர பாதகமாக இவங்ககிட்ட பேசினவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த வீடியோக்களை இவங்க போடல. 41 பேர் செத்தாங்க, உங்களுக்கு 2 வீடியோ தான் கிடைச்சிதா? எல்லா வீடியோவும் தொகுத்துருக்கீங்களே, 41 பேரையும் உங்களால் ஏன் போட முடியல? ஏன் வெளியில் வரல? 2 வீடியோ மட்டும் ஏன் போடுறீங்க? அப்படின்னா அங்கே விஜய்க்கு எதிர்ப்பு இருக்குது. நான் தானமா சொன்னேன், ஏமா குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு விஜய். அதுக்கு நல்ல பதில், காய்ச்சின பதில் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களை கூட்டின்னு வந்தா ஒன்றும் சாவடிக்க சொல்றாங்களா அப்படின்ற ஒரு பதில் வந்திருக்கு, ரைட்டா? பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அதில் தான் விஜய் யாருக்கும் ஆக்சசபிள் கிடையாதுங்க. ஆக்சசபிள் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த விஷயத்தை வச்சுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நம்பகத்தன்மையானது இல்ல, அது நடக்க போகுது அப்படின்ற விளக்கக்கூடிய வகையில ஒரு அரசியல் விமர்சகர் பேசுறாரு. என்ன அப்படின்னா, விஜய் யாருக்குமே ஆக்சசபிள் கிடையாதுங்க. ஆனா பாஜகவினுடைய தமிழ்நாட்டு பொறுப்பாளர் அவர் விஜயோடு பேசிட்டாரு. விஜய் ஆக்சஸ்க்கு வந்துட்டாரு பாஜகவோட. அப்ப புரிஞ்சுக்கங்க, விஜயே ஆக்சஸ்க்கு வந்துட்டாரு அப்படின்னா அந்த கூட்டணி உறுதியாக போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையிலே அப்படி ஆக்சஸ்க்கு வந்திருக்கிறாரா? வர வேண்டிய தேவை முதல்ல விஜய்க்கு இருக்கா? இப்ப இருக்கக்கூடிய சூழல் விஜய்க்கு தேவை இருக்கு, ஆக்சஸ்க்கு வர்றதுக்கான தேவை இருக்கு. ஏன்னா நாளைக்கு பின்னாடி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகிற டைம்ல இவங்க சிபிஐ வச்சு இறுக்கி இவர் தான் காரணன்ற மாதிரி வந்தானுங்கன்னா, சிபிஐ இருக்குனாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இவரால் தப்பிக்கவே முடியாது, ரைட்டா?
அதனால அவருக்கு ஆக்சஸ்க்கு வர வேண்டிய அதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தன்னோட பலமாக நினைக்குது. ஆனால் அது இன்டர்ன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். இப்படி தான் வந்தாருன்னு நம்மலாம் சும்மாவாக இருப்போம் பார்த்துக்கிட்டு, நம்மலாம் சொல்லிடுவோம்ல இப்படி தான் வந்தாங்கன்னு. எங்களெல்லாம் வாய்ஸ் ஆஃப் காமன் போட்டு லாட்ரி பணத்தை வச்சு மூட முடியுமான்னா மூட முடியாது நம்மளை, ரைட்டா? நம்ம வந்து ஃபெலிக்ஸோ சவுக்கு சங்கரோ கிடையாது, மூடவே முடியாது. உன்னால் க்ளீனாக வெளில வந்து நடந்தது என்னன்றதை வந்து வெளியில் சொல்லுவோம். ஆனால் அந்த நிர்பந்தம் என்பது அவருக்கு இருக்குது. அவர் எந்த அளவுக்கு ஆக்சசிபிள் இல்லைன்னா ஒரே ஒரு சம்பவம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப. அதாவது அவர் வந்து தகர டப்பா மூஞ்சின்னு ஒரு விமர்சனம் எழுதிட்டானுங்க விஜய் பற்றி தகர டப்பா மூஞ்சி அப்படின்னு ஒரு விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்ட உடனே அந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசவே இல்லை. அந்த சுழல் நாற்காலியில் இப்படி 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 40 நிமிஷம் பேசவே இல்லை. விஷயம் என்னன்னா தகர டப்பா மூஞ்சின்னு. அதுக்கப்புறம் பேசினார், நான் என் மூஞ்சியை பார்த்தா தகர டப்பா மூஞ்சி மாதிரி இருக்குதா? அப்போது அவர் சொன்னார், பத்திரிகை ஏங்க எவ்வளோ பேரை வந்து எப்படி எப்படி இல்லாமல் எழுதியிருக்காங்க. எம்ஜிஆரை கோமாளின்னு எழுதியிருக்காங்க, ரைட்டா? கலைஞரை வேற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் விமர்சனங்கள் சகஜம். நீங்கள் தகர டப்பா மூஞ்சி இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளோ மூஞ்சியை மாற்றி இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. அந்த படத்தில் பார்க்கும்போது தகர டப்பா மூஞ்சி மாதிரி தான் இருந்தது. அதை வந்து எழுதுகிறாங்க. அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுக்காமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு 40 நிமிஷம் ரோல் சேரில் சுற்றி காட்டுறீங்க. என்ன அர்த்தம்? கூட்டின்னு போகிறவர் பிடி செல்வகுமார், அவர் வந்து ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர். அவர் நான் தம்பி 40 நிமிஷம் ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன நடந்தது உள்ளன்னு? ஒன்றும் நடக்கலை, சேரை தான் சுற்றிக்கிட்டு இருந்தார் அவர். அப்படி இதுதான் வந்து விஜய், அன்கம்யூனிகேட்டபிள் விஜய் அப்படின்றது சைக்கோத்தனமான ஒரு ரியாக்ஷன். இதுதான் வந்து விஜய் பொறுத்த வரைக்கும். இப்போ ஆதவ் வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமனு, அப்புறம் அந்த கோலகல சீனிவாசு எல்லாம். நான் கோலகல சீனிவாச ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ரஜினிக்கு இப்படி தான்டா சொன்னேன். காலா சீனிவாசு ரஜினிக்கு இப்படி தானே சொன்னேன். ரஜினி என்னானாரு? பாண்டே. ரஜினிக்கு இப்படி தானே சொன்னேன். அதை விட அதிகமாக சொன்னல தமிழருவி மணியை. அப்புறம் அந்த அறிவுசார் இயக்கத்துக்கு பொறுப்பாளராகிறாரு அவரு. எல்லாருமே இப்படி தானே சொன்னீங்க. ரஜினி வந்துட்டாரு, அவர் ரெடி ஆகிட்டாருன்னாரு. கடைசியில் அவர் வரவே இல்லையே, ரைட்டா? அதே மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு அவர் உள்ளே இருக்காரு. இவருக்கும் அதே கதி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அவர் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஏதாவது எடுப்பார். இன்னும் 1 மாதம் ஆசிஃப் விஜய் எதுவும் பேசவே மாட்டார். இன்னும் 1 மாதம் இப்படி தான் போகும். அவர் வந்து ப்ரோ பிஜேபியா அவர் ஒரு லைன் எடுத்து நின்று நமஸ்தே சதா வச்சலி மாத்ருபூமி அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஸ்லோகத்தெல்லாம் அவர் சொல்ல போகிறது இல்லை, ரைட்டா? நானாயிட்டால் அப்படின்னு எம்ஜிஆர் ஸ்டைல்லையும் பாட போகிறது இல்லை. அவர் வந்து ஹி வில் கீப் இஸ் மம் க்ளோஸ். அது மாதிரி தான் வச்சுக்கிட்டு அவரை பற்றி திங்க் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர். மற்றபடி ஹி வில் நாட் டிஸ்க்ளோஸ். பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது இருக்குல்ல. இப்போ விஜய் ஏதோ வந்துட்டாரு, எங்களோட வந்துட்டாரு, இந்த விஜய் தான் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்க போறாரு, டிடிவி தினகரன் போன்றவர்கள், இதெல்லாம் இவங்க பேசுறது அப்படின்றதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில்? அவங்களுடைய ஆசையின் அடிப்படையில் பேசுறாங்களா, இல்ல விஜய் தரப்புல இருந்து இவங்களை பேச வைக்கிறாங்களா? என்ன நடக்குது? அவங்க ஆசை தான். அண்ணாமலை வந்து ஒரு பிளான் போட்டாரு. அதிமுகவை ஸ்கொயரா கட் பண்ணிட்டு உடைச்சிட்டு எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு டிடிவி தினகரன் இவங்களோடலாம் வந்து ஒரு இது பண்ணிட்டு இவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அண்ணாமலையுடைய தனி கட்சி, இவங்கெல்லாம் வந்து ஒரு பிளானுக்கு இவங்க ரெடி பண்ணி முன்னாடியே பிளான் போட்டு அதுக்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக உடைக்கிறதுக்கான வேலைகள் வந்து பெரிய அளவுக்கு நடந்தது. அந்த பிளான் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. கரூர் சம்பவம் வந்து எந்த விஜயை வச்சு பிளான் பண்ணுறாங்களோ இவங்க எல்லாரோட பிளானும் வந்து விஜயை வச்சு தான்.
ஏன்னா அம்பேத்கர் பெரியார் சம்பந்தமாக ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது இல்லையா, ஒரு பெரிய பத்திரிக்கை, அவங்கலேருந்து ஆரம்பித்து இந்த பிளான் வருது. ரைட்டுங்களா? மார்ட்டினுடைய பையன் ஒருத்தன் பாண்டிச்சேரியில் இருக்கான், அவனை வந்து பாண்டிச்சேரி சிஎம் ஆகிறது, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து தமிழ்நாட்டுடைய டெப்டி சிஎம் ஆகிறது. ரைட்டா? இதுதான் பிளான். இதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறது யார்? அண்ணன் மார்ட்டின். இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வர்றது எது? லாட்ரி. தமிழ்நாட்டிலேயும் லாட்ரி கொண்டு வரணும், இதுலேயும் கொண்டு வரணும், பாண்டிச்சேரிலையும். வெஸ்ட் பெங்காலில் வந்து இவங்க ஒர்க் பண்ணி மம்தா ஜெயிச்சது இல்லையா, பிரசாந்த் கிஷோரும் இவரும் ஒர்க் பண்ணி மம்தா ஜெயிச்சது, வந்த உடனே லாட்ரி அங்கே கொண்டு வந்தாங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு தான், அதுக்கு தான் ஆதவ் அர்ஜுன் வந்து திமுகல ஒர்க் பண்ணது, திருமாகிட்ட இருந்தும் ஒர்க் பண்ணது. அது வந்து நம்ம மாப்பிள்ளை க்ளீனாக சொல்லிட்டாப்புல, ஏடிஎம்கே வந்து தான் லாட்ரியை பேன் பண்ணிச்சு, அந்த சூதாட்டத்தை வந்து திரும்பவும் கொண்டு வந்தால் நம்ம வந்து மாட்டிப்போம், அது தப்பான ஒரு மூவ் ஆகிடும், திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆகிடும். ஜெயலலிதா ஒழித்த லாட்ரியை கொண்டு வந்தீங்க அப்படின்றது தான். இப்போ கள்ளச்சாராய மரணத்தில் என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா பீரியடில் நடக்காத மரணம் வந்து இப்போ நடக்குது. ரைட்டுங்களா? அது ஒரு கரும்புள்ளி கள்ளக்குறிச்சியில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஆகிடும், இது ஒரு கரும்புள்ளி ஆகிடும்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணிட்டாங்க. அந்த விரக்தியில் தான் அண்ணன் வந்து வெளியில் வர்றாரு. வெளில வரும்போது யாரோட மார்ட்டின் மேலே அமலாக்கத்துறை கேசஸ் இருக்குது, அப்போ யாரை கொண்டு வந்து வச்சா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா பிஜேபியை கொண்டு வந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். இது வந்து ஆதவ் அர்ஜுனுடைய முன்னாடி திட்டம், எப்போவுமே திட்டம் அதான். ரைட்டா? அதுக்கு அந்த கேரக்டருக்காக புசி ஆனந்தும் ஒரு பத்திரிகையாளரும் டீ கடை ஃப்ரெண்ட்ஸு. அப்போது டீ கடை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஜான்னு ஒரு எம்எல்ஏ, ஜான் அசோக்குன்னு நினைக்கிறேன், அந்த எம்எல்ஏ தான் வந்து மார்ட்டினுடைய பாண்டிச்சேரி ஏஜென்ட். அவனை வச்சு தான் மார்ட்டினுடைய பையனை அங்கே கொண்டு வந்து சார்லஸ், அவனை வந்து சிஎம் ஆக்கணும் பாண்டிச்சேரியில், அதுதான் மூவ். அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து இங்கே டெப்டி சிஎம் ஆகணும். ஏன்னா விஜயை கொண்டு வரோம் இல்லையா, விஜயை கொண்டு வந்தால் தான் பாண்டிச்சேரி கனவும் நிறைவேறும், இங்கேயும் நிறைவேறும். ஆனால் இதுக்கெல்லாம் தூண்டுகோலாக யார், பேக்ரவுண்டாக யார் நிற்பா? விஜயை கொண்டு வந்து இந்த கனவுகளை நிறைவேற்றதுக்கு தூண்டுகோலாக பேக்ரவுண்டாக யார் நிற்பா? பிஜேபி நிற்கும். இதுதான் இவங்களுடைய கேம் பிளான். இதுதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய கேம் பிளான். இதுக்காக தான் ஒரு விசிகேல இருந்தார், திமுகவில் இருந்தார், அங்கேருந்து இதுக்கு வந்தார், விஜய்க்கு வந்தார், ஒரு பிரசுர விழா நடத்தினார் அப்படின்னு. இந்த பிரசுரம் தான் அண்ணாமலையை கொண்டு வந்தது, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணதும் இவங்க தான், ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணதும் இவங்க தான். இது எல்லாமே வந்து காசுக்காக தான். ரைட்டுங்களா? இது பிளான். இது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். இப்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணன் கோலக்கால சீனிவாஸ் இந்த மாதிரி ஆட்களை ரெடி பண்ணி இவங்க வந்து பேச விடுறாங்க. இதில் வந்து முடிவு எடுக்கிறதுல விஜய்க்கு என்ன சிக்கல்னா, ஒன்று ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும், அதுக்குள்ளே வந்து இவரோட முடிவை வந்து அவரை சொல்ல முடியாது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் நியூட்ரல் முகத்தை தான் காட்ட முடியும். நான் தான் கிங்கு அப்படின்னு காட்டினாதான் ஜனநாயகம் ஓடும். ஒரு பக்கம் சார்பு எடுத்துட்டாருன்னா, ஒரு பக்கம் சார்பை அவர் எடுத்துட்டாருன்னா ஜனநாயகம் ஓடாது. ரைட்டா? திமுக வந்து ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடும். தியேட்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனையே திமுக இறங்கி அடிக்கும்ல. அரசியல் தானே, நாங்கள் அவியலா பண்ணுறோம், நீ பண்ணிட்டேன்னா நாங்கள் வந்து இப்படி வந்துடுவோம். அதுக்குள்ளே வந்து சிபிஐ ஏதாவது ஒரு நாட்டு போட்டு கேரவான் உள்ள என்ன நடந்தது அது இதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து விஜயை பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணாலும் விஜயால் சும்மா இருக்க முடியாது. அப்போது ஜனநாயகன் ரிலீஸ் 500 கோடி ரூபா பட்ஜெட்டு, அது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய பட்ஜெட் இல்லை, இவரோட பட்ஜெட்டே 500 கோடி ரூபா இருக்குது அதில். அப்போது ஜனநாயகன் ரிலீஸுக்கு தான் விஜய் வெயிட்டிங். அதுக்கப்புறம் தான் அவர் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பார். இப்போது சந்திரசேகர் அவங்க அப்பா அவரும் சொல்ல ஆரம்பிச்சார், நான் வந்து இனிமேப்பட்டு பார்ட்டிலேருந்து வெளியில் இருக்க மாட்டேன், நான் வந்து பார்ட்டிக்குள்ளே தான் வருவேன், கலைஞர் என் அண்ணன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. அவர் வளருவார். அவர் வந்து உள்ளே வராரு, அவர்கிட்ட விஜய் சரண்டர் ஆகி என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி
நான் ஒரு நிமிஷம் கூட ஒரு நிமிஷம் கூட ஒரு நாள் கூட விஜயால சிறைக்குள்ள இருக்க முடியாது. அது அவருடைய வீக்னஸ். ஸோ இப்போ சிறைக்குள்ள இருக்க முடியாது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும். சிபிஐ விசாரணை வந்து இவர் கழுத்துக்கு வரக்கூடாது. இத்தனை சிக்கல் இருக்கு. இப்படி போனா பாம்பு, இப்படி போனா ஏணி. சிபிஐ விசாரணைன்றத கேட்டு இவங்களே போய் சிக்கிக்கிட்டாங்களோ? ஆமா, எஸ்ஐடி விசாரணை வச்சிருந்தா கூட இவங்க இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எஸ்ஐடி வந்து அஸ்ராக்காருக்கு சும்மா இருக்க மாட்டார். ஃபுல் விஷயத்த நோண்டிடுவார். நோண்டி கையில் எடுத்துட்டாருன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஈஸியா அதை ஆக்சஸ் பண்ணிக்கும். அஸ்ரா கொடுக்கலனாலும் ஆக்சஸ் பண்ணிடும். அந்த பயத்துல தான் சிபிஐ கிட்ட போய் விழுந்தாரு. இன்னொன்னு, ஜனங்க சாகும் போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். ஜனங்க சாவறதுக்கு காரணம் இவரா இருந்தாரு. இவரு ஜனங்க சாவறதையும் மீறி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடியிருந்தார். அந்த ஸ்பாட்ல நடந்த சம்பவங்கள், லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது, அதெல்லாம் உங்களுக்கு கேரவான்ல பதிவாயிருக்குல்ல. இவர் வந்து நிக்க சொல்றது, போலீஸ் வந்து டிஎஸ்பி லெவல்ல ஒரு அதிகாரி நிக்க, அது ஒருத்தர் நல்லவன் சொல்லியிருந்தானே, டிஎஸ்பி லெவல்ல யாரையா சொல்றீங்க, சிஎம் லெவல்ல சொன்னாதான் விஜய் கேட்பாரு அப்படின்னு ஒரு நல்லவன் ஒருத்தர் சொல்லியிருந்தான். எவ்வளோ நல்லவன் பாரு, எவ்வளோ பெரிய அறிவு ஜீவி பாரு, இப்படிலாம் சொல்லியிருந்தானு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாட்டோம். அதனாலதான் அவர் யோசிக்கிறார். இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜய் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அது வரைக்கும் பெண்டிங்ல இருப்பார். அவர் கரூர் பக்கம் தப்பி தவறி கூட போக மாட்டார். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.